ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நத்திங் ஃபோன் 3A ப்ளஸ் இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலில் மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நத்திங் ஃபோன் 3A ப்ளஸ் ஃபஸ்ட்டு இதோட டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூடவே 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரிஜரேட்டர் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு வந்து AMOLED டிஸ்பிளே வந்து இந்த செக்மெண்ட்டு கரெக்டாக இருக்குது. ஏன்னா ஒரு 128,000 ரேஞ்சில் வருதுங்க. அப்போ வந்து இந்த ப்ரைஸ்க்கு கரெக்டாக இருக்குது. கூட 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரிஜரேட்டர் கொடுக்குறாங்க, நல்லாவே இருக்குங்க. அடுத்தது 2000 நெட்ஸ் பிக் பிரைட்னஸ் கொடுக்குறாங்க. ஆமாங்க, அவுட்டோர் யூசேஜுக்கு நல்லாவே இருக்குங்க. ஏன்னா நத்திங் வாய்ஸ் நல்லாவே இருக்குது, வேறு யூனிக்காக இருக்குது. அப்போ வந்து பிரைட்னஸ் வந்து இதுவே போதுமான அளவு. அப்புறம் 50 MP வைட் ஆங்கிள் சென்சார், 50 MP அல்ட்ரா வைட் ப்ளஸ் OI சப்போர்ட்டரும் இருக்குதுங்க. ஃப்ரண்ட்டில் 50 MP செல்ஃபி கேமராவும் இருக்குது. ஃப்ரண்ட் பேக் ரெண்டுலேயுமே 4K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்ம ஷூட் பண்ணிக்க முடியுங்க. இதுதான் ப்ளஸ் பாயிண்ட். ஓகேங்களா, கேமரா வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ஏன்னா போன டைம் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. இந்த தாட்டி இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ஏன்னா நத்திங் ஃபோன் 2Aவில் வந்து இன்னும் 2A இல்லை கொஞ்சம் எவ்வளோ தான் நான் சென்சர் நல்லா இருந்தாலும் அது ப்ராசஸ் பண்ணி கொடுக்குற விதம் நல்லா இல்லை. இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்தா நல்லாவே இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து 5300 mAh பேட்ரிங்க, நல்ல மேசிவான பேட்ரி தான். ஏன்னா நத்திங் வாய்ஸ் வந்து ஒரு யூனிக்கான வாய்ஸ், அதுக்கு வந்து 5000 mAh பேட்ரி கரெக்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஏன்னா 2015 வரதுனால எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 67 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்கான்ருக்குறாங்க. ஆமாங்க, 67 அப்புறம் 5 வாட்டுக்கான ரிவர்ஸ் சார்ஜ் கொடுக்கான்ருக்குறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எவ்வளோ சார்ஜ் கொடுக்குறான்னு சொல்லி. 67 வராதுன்னு நினைக்கிறேன், ஒரு 45 அந்த ரேஞ்சில் வருதுன்னு நினைக்கிறேன். அடுத்து 8GB RAM வேரியன்ட் இருக்குது. 256GB இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கிற மொபைலும் இருக்குது. இது இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு 34,000 33,000 அந்த ரேஞ்சில் வர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்தது மீடியாடெக் டிமென்சிட்டி 8350 அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ். ஆமாங்க, இப்போ வந்து 9400 வந்து ரொம்ப பவர்ஃபுல்லு. அப்புறம் இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோனுங்காட்டி மீடியாடெக் டிமென்சிட்டி 8350 அப்படிங்கிற ப்ராசஸ் கொடுக்குறாங்க. IP65 வாட்டர் ஸ்டென்ட் இருக்குது. ஆண்ட்ராய்டு 15 தான் வரப்போகுதுங்க. 5 சப்போர்ட், NFC இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து நம்ம வந்து நத்திங் ஃபோன் 2 கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஓஎஸ்லாம் எப்போவுமே கரெக்டாகவே இருக்குது. ஓஎஸ் எப்போவுமே நத்திங்கில் நல்லாவே இருக்குது. யூஸ் பண்ணுறது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்குது. பின்னாடி இருக்கிற RGB லைட்டும் நல்லாவே இருக்குங்க. ஒவ்வொரு பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது. ஆனால் இதில் போன டைம் வந்து கேமரா வந்து கேமரா நல்லா இருந்தாலும் ப்ராசஸ் பண்ணி கொடுக்குற விதம் சரியில்லாமல் இருந்துச்சு. இதாட்டு அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன டைம் வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணது அதுதான். அதனால் வந்து இந்த டைமே கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து அது சால்வ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபோனு, ஆனால் ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக வைப்பாங்க. ஏன்னா நத்திங் ஃபோனில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரைஸ் கண்டிப்பாக அதிகமாக வைப்பாங்க. 32,000 மேலே தான் வைப்பாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இதோட ப்ரைஸ் எவ்வளோ வருது. சரிங்களா, நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு சந்திப்பு நம்பரில் பை, டேக் கேர்.